வாக்கு தடுமாறி வார்த்தை குளறி ஆண்டவன் சொன்ன முரசடிக்க சொன்னது பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க கனி இருக்க கனிந்த கனி உதிரன்னு வள்ளுவர் வாக்கு தவறி வார்த்தை குளறி எப்படி முரசடிக்கார் தெரியுமா? பூவோதேர பெஞ்சோதேர காய்வோதேரவே 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 காய்த்ததோரு கனி முதலும் சருகு ஓதிரவே காய்த்ததோரு கனி முதலும் சருகு ஓதிரவே காய்வோதேரவே அடே கனி முதலும் பெஞ்சோதர காய் உதரன்னு அடிச்சார்லாம் முரசு. வள்ளுவர் அடிச்ச முரசு தான் இன்னைக்கும் பூவுல போறது. பூவுலன்னு சொன்னா ஒரு தாயாருடைய கருப்பத்துல அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு தாய்மார்களும் 10 பிள்ளை பெற்றிருப்பா. எங்க பாட்டி எல்லாம் 21 பிள்ளை பெற்றிருக்கா. ஏன்னா அந்த காலத்துல இந்த பூவு பிஞ்சல் எல்லாம் போகல. ஆகையினால என்ன நம்ம கோயிலுக்கு யூடியூப் சேனல் எடுத்துக்க வந்திருக்காவளே அண்ணன் பரமசம். பரமசம்னு சொன்ன பேரு இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டுல 10 பிள்ளை பிறந்திருக்குன்னு நினைச்சுக்கோ. ஆறுமச்சாமின்னு பேரு இருக்குன்னா 6 பிள்ளை பிறந்திருக்கு. 6வது பிள்ளைக்கு ஆறுமச்சாமி, 10வது பிள்ளைக்கு பரமசம் எல்லாம் பேர் கொடுப்பாங்க. ஆகையினால அப்ப இந்த பூவு பிஞ்செல்லாம் போறது கிடையாது. இந்த தாய்மார்கள் பூவுல போறது 3 மாசம் 4 மாசத்துல போறதுதான் பூவுல போறது. பிஞ்சில போறதுன்னா பிறந்து ஒரு 10 வயசு வரைக்கும் அது பிஞ்சுதான். ஆகையினால பிஞ்சில போறதுன்னா ஒரு நாள் காய்ச்சல்ல போயிருவான். காயில போறதுன்னா 18-20 வயசுல பைக்கில போவான். டப டப டபன்னு போவான். 100ல போவான், 108ல ஏறுவான். ஆமா, தாய் சொல்ல கேட்க மாட்டான், தகப்பன் சொல்ல கேட்க மாட்டான். என்னத்தையாவது ஒண்ணு சொன்னா உடனே ஒரு ரோக்கலை வாங்குது குடிக்கிறது. இல்லைன்னா யாரும் இல்லாத இடத்துல போய் ஒரு கயத்துல போட்டுக்கு நிக்காது. இது ஆகையினால அதுதான் காயில போறது. எப்படியாக நாளுக்கு நாளாக உயிர் சமய விட பிணச்சுமை அதிகமாகி கொண்டிருக்கு. உயிர் சமய விட பிணச்சுமைகள் அதிகமாகி கொண்டிருக்க அப்ப பூமாதேவி என்ன வாரா தெரியுமா? ஐயாண்டவனை பகவானே, ஆண்டவனை பகவானே, அடியாளோட வார்த்தைகளோ உயிர் சுமைய குறைக்க சொன்னா, உயிர் சுமைய குறைக்க சொன்னா இன்னைக்கு பிணச்சுமைகள் அதிகமாச்சு. உயிர் சுமைய பிணச்சுமை ஏன் பிணச்சுமைய குறைத்து தாங்கோ பெரியோரே பகவானே. பூமாதேவிய சொல்லும் போது பகவான் தான சொல்லுதாரே. அம்மா அம்மா பூமாதேவி காலம் வரும் நேரம் வரும், காலம் வரும் நேரம் வரும். பிணச்சுமைய குறைச்சு தாரே. காலம் வரும் உன் பிணச்சுமை பூமாதேவி வந்து பகவானிடத்திலே ஆண்டவ
உயிர் சுமையத்தான் உங்ககிட்ட நான் குறைக்க சொன்னேன். இன்னைக்கு பிண சுமையில எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது ஒரு மனிதன் உயிரோட இருக்கையில 5 கிலோ வெயிட்னா 50 கிலோ வெயிட்னா அவன் இறந்தாமனா 3 பெருக்குக்கோ அவன் உடல்ல 3 பேர் சேர்ந்துருவாங்க. ஏம காலன் தூதன், ஏமன் காலன் தூதன் 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா வெயிட் எல்லா உடம்புலையும் அதுதான். ஆகையினால இப்படியாக இருக்கும் போது பார்த்தார். அந்த காலத்துல பிணமனா என்னன்னு தெரியாது, சவமனா என்னன்னு தெரியாது, விதைக்க தெரியாது, எரிக்க தெரியாது. அந்தந்த ஊர்ல கொண்டு போய் ஈசானியத்துல போய் மலையா குமிச்சிருவாங்களாம். அதனால அதுக்கு மாஷானம்ங்கிற பேரு. அது மட்டுமாக வரும்போது அப்ப பார்த்து காலவரும் நேரவரும் சுமைய குறைச்சி தாரம்னு சொல்லிட்டு பகவான் படியிலக்க செல்லும் போது பார்வதி மரிக்கா, ஐயாண்டவனே பகவானே படியிலக்க போகும் போதே பகவான் இல்லா கைலாசத்தில் பார்வதியால் தனிய மாட்டே ஈசனில்லா கைலாச ஈஸ்வரியா தனிய மாட்டே ஈசனில்லா ஈஸ்வரியா பகவான் இல்லா கைலாசத்தில் பார்வதி தனிய மாட்டேன், தனித்து இருக்க மாட்டேன். ஈசன் இல்லா கைலாசத்தில் ஈஸ்வரியால் தனித்து இருக்க மாட்டேன். தனிமையில இருந்தா இனிமை காண முடியுமா? அதனால ஆண்டவா, நான் தனிமையில இருக்க போய்தான் உங்களை நான் பரிசு செய்தேன். இனி உங்களை நான் தவணையே இல்லாம நான் சந்தோஷமா இருக்கணுமானா மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று எனக்கு வேண்டும். மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேண்டும். நல்ல விளையாட குழந்தை ஒன்று எனக்கு வேண்டும். நல்ல விளையாட குழந்தை நல்ல எனக்கு வேண்டும். கணவன் இல்லா கை குழந்தைய கை குழந்தைய கட்டாயமா எனக்கு வேண்டும். ஆடன் இல்லா ஆண் குழந்தையே ஆண் குழந்தையே ஆண் குழந்தையே ஆண் குழந்தையே ஆண்டவனை கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தையே ஆண்டவா, மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேண்டும். கொஞ்சி விளையாட குழந்தை ஒன்று வேண்டும். கணவனில்லா கை குழந்தை, பூமானில்லா புத்திரன், ஆளனில்லா ஆண் குழந்தை 8 நாளைக்குள்ள கட்டாயமா பிள்ளை வேண்டும். பார்வதி, எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேட்டாது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவதாரம் செய்து 10 மாதம் 300 நாள் 13 கர்ப்பத்தில பிறக்கும் பிள்ளையே பிள்ளையா இருக்க மாட்டேங்குது. அப்படியெல்லாம் இருக்கு. நீ 8 நாளுக்குள்ள பிள்ளை வரம் கேட்க அது பிள்ளையா இருக்காது. அப்படியே இருந்தாலும் உன்னையும் அதியாண்டை என்னையும் அதியாண்டை கட்டுக்கு அடங்க மாட்டாங்க. கைலாசத்துல இருக்க மாட்டான். மையானம் போவான், ஆண்ட பிணங்களை தெம்பான், தில்லைவனம் போவான், செத்த பிணங்களை தெம்பான்னா. பகவான் சொல்லும் போது பார்வதி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. யாம் பார்வதி யாருக்கு இல்லையே, உனக்கு 2 பிள்ளை கொடுத்திருக்கேன். ஆன மாதிரி அழகா ஒரு பிள்ளையும். இப்ப இந்த பிள்ளை வரம் கேட்கலாமா என்று சொல்ல
2 பிள்ளை கொடுத்த ஆன மாதிரி உள்ள மகன் ஆத்தாங்கரம் குளத்தாங்கரையும் அம்மைய போல பெண்ணுங்கிட்ட வந்துட்டான். இளைய மகன் குன்றிருக்கிடமெல்லாம் குறமகளை மனமுடித்து குமரனா இருக்க எனக்கு ஆபத்துக்கு உதவ பிள்ளை வேணும் என்று சொல்ல அப்ப பார்த்தார் சிவபெருமான். இதுதான் சமயம். பூமாதேவிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றணும், பார்வதிக்குள்ளுடைய சாபத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஏ சதி சதி உமையவளே சங்கரிய பார்வதிய குழந்தவரோ வேண்டுமானா வடக்கு கோட்டை வாசலிலேயே அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் 132 தூண் இருக்கு. முத தூணு தங்க தூணு அருகிலதான் தூண்டாத மணி விளக்கு சுடரு விட்டு எரியும் அம்மா மணி விளக்கு முன்னாலேயே 8 நாள் ஒரு வாரம் காப்பு கட்டி நோம்பிருந்து மடியாந்தி இருந்த யானா மதள வாரம் கிடைக்கும் இருந்த யானா ஆண்டவனும் சொன்ன போதே சத்தியானே பார்வதியா வடக்கு கோட்டை வாசலிலேயே குளித்து நல்ல தானம் செய்து அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் 132 தூணருகில் முத தூணு தங்க தூணு அருகிலதான் தூண்டாத மணி விளக்கு சொடரு விட்டு எரிய கண்டா மணி விளக்கு அந்த மணி விளக்கு முன்னாலையா வண்டி அந்திய இருப்பாளா முந்திய அந்திய இருக்கும் போது 8வது நாளையிலையா ஆண்டவன் தான் சிவபெருமான் இதுதானே சமயம் என்று தூண்டாத மணி விளக்கா தூண்டி விட்டு மறையுதார மணி விளக்கம் தூண்டி விட்டு மறையும் போது பார்வதியாள் மடியதிலையா முத்து போல 3 சூட அவன் முந்தானியில 3 சூட குழந்தைதானே கிடைத்தது என்று அவ கூட்டி மெல்ல பிடிச்சிட்டாள கூட்டி மெல்லை பிடித்ததாலையா குழவிக்கெல்லாம் உருளையா அழித்து மெல்லை பிடித்ததால அம்மிக்கெல்லாம் உருளையா பகவானோட முன்னால் வந்து மடி திறந்து பார்க்கும் போது கையும் இல்லை காலும் இல்ல காது மூக்கு செவியும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல இது மொழியும் இல்ல முண்டமாக உருளையா மொழியும் இல்ல
நான் குழந்தை வரம் கேட்டதுக்கு இப்படி குழவிக்கல்ல கொடுத்துட்டீங்கள சுவாமி. இது கையுமில்லை காதுமில்லை, காதுமக்கு செவியில்ல, வாயில்ல வயரில்ல, வடிவம் வந்து தெரியல, மூக்குமில்ல மொழியுமில்ல, முண்டமா உருளைய இத பிள்ளையா பிறவி செய்து தாங்கோ என்று பார்வதி கேட்கும் போது பிரம்மதேவனை கூப்பிட்டு, ஏ அப்பா பிரம்மதேவா, இந்த 3 முண்டத்துல முதலாவது பிறந்த பிள்ளைய பெண்மகளாகவும் மற்ற 2 ஆண் குழந்தையாக பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லவும் பிரம்மதேவன் உருப்பிடித்து கைகால் உயிர் கொடுத்தார். உருப்பிடித்த போது சிவபெருமான் உயிர் கொடுத்து கூவா கூவா என்று குரலோசப்படுது. அப்பம் பார்த்தாள், ஆண்டவா, இந்த குழந்தைக்கு உங்க திருவாக்கினால பேர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவும் அப்ப ஆண்டவன் சிவபெருமான் இந்த பெண்மகளை பிறந்தவளா திருவிளக்கில் பிறந்ததாலையா அம்மா பிறந்தவாளா இல்லைவான பேச்சியம்மா பிறந்ததாலா மணி விளக்கில் பிறந்ததாலையா மாயாண்டி ஒரு பெயரு சுடரொளிவில் பிறந்ததாலையா சுவாதி நல்ல சுடலை என்றோ ஒரு குழந்தைதான முண்டமாக பிறந்ததீனா சத்ரவதி முண்ட சுவாமி பிறந்ததீனா அப்பன் திருவிழாக்கில் பிறந்ததால பிள்ளைவான பேச்சு என்றோ பிறந்ததால நல்ல சுடலை என்றோ முண்டமாக உருண்டதினால் முண்டன் என்றோ ஆண்டவன் தம்பேர் கொடுத்தார். கொடுத்த வேளையில அம்பிகையா பேச்சு அம்மா பேச்சு நிட்ட பேச்சு காட்டுவான பேச்சு அம்மா அம்பிகையா பேச்சு அம்மா வாராள பிடிங்க வாராள பாலக்காரி சாலக்காரி நல்ல இடச்சி அம்மா நல்ல பிராமணத்து ஆம்படி ஆச்சி அம்மா விளையாடும் சின்னத்தோரா சொல்லும் மறக்காரு குச்சு வீட்டு பாப்பாத்து பிள்ளை உழப்பிள்ள சேல பிள்ளை ஒரு பிள்ளையா சமத்துவம் ஆயாண்டு எஜமானல்ல முதலாளி ஆம்பாடு சுடல ஐயா ஹைகோர்ட் மகாராஜா புதுக்கோட்டை ஊரதியில சமத்துவ மதியில மகாராஜா கணபதி மெய்ப்பொருளை கைதொழுதால் காண்பதாமே. ஆய கலைகள் 64 ஆய கலைகள் 64 அடியன் எலத்தூர் சாமித்துறை திருநாவுதண்ணில் நேயமுடன் ஓதி வைப்பாய் நிமலையே கமலைவாணி அம்மா சிறுசேயன் உனை வணங்கி சென் தமிழை நான் பாடுவதற்கு
என் நாவில் வந்து இசை தந்தருள்வாய் நாவில் வந்து இசை தந்தருள்வாய் நான்முகனார் தேவி அம்மையே ஐயன விகிட தகீர்ந்த குண மனமதோடுள்ளுகரை வெற்றி வேல் முருகா வேல் முருகையா விகிர்த தகிர்த குண மனமதோடுள்ளுகரை ஏற்றி வேல் முருகா வேல் முருகையா வில்லிசை ராகமோ சங்கீதம் பாடின வில்லிசை தாளமோ சங்கீதம் பாடின வெகுமதி நீதருவா விடலை வள்ளம் உடனே கடலை சீருதுவரை விடலை வள்ளம் உடனே கடலை சீருதுவரை பயரு பாலகனி அல்லா சிவசண்முகா வாழ்வளம் சர்க்கரை மான்கனி தேன்கனி வாழ்வளம் சர்க்கரை மான்கனி தேன்கனி மழைபே நடக்கலாம் பழம் உடனே கடலை பயரு பயரு பாலகனி அல்லா சிவசண்முகா மங்கனித்தே சக்கரை மங்கனித்தே படைப்பே திகிர்த திகிர்தே மீ திந்திமி தோகனி திகிர்த திகிர்தே மீ திந்திமி தோமனி செந்தூர் நகரில் வாழோ சிவசண்முகா சிவனாருளாலே அமரர்கள் சீரை மீள சிவனாருளாலே அமரர்கள் சீரை மீள திருச்செந்தூர் வேல்முருகா
ஆடே சீரை மீள திருச்செந்தூர் கூறுவாம்புலவராவில்லி செய்தாளமோ கூறுவாம்புலவராவில்லி செய்தாளமோ குணமுடன் படிக்க வைத்தா இந்த வில்லி செய்ய கோவிகம் பொருந்திய பால சுப்பிரமணியா கௌமிகம் பொருந்திய பால சுப்பிரமணியா குருபாதம் துணை நமகே குணமுடன் படிக்க வைத்தார் எங்களாரு பேரை ஆடே குருவாதம் தானே தானே தன்னம் தன்னை தானே தன்னம் தன்னை தானே தந்தனை தோம் தானே அடே போட் போட் சுவாமி குருபரனை வெற்றி வேலா குருபரனை வெற்றி வேலா கொண்டல் வருணன் மாறு சிறைகள் எல்லாம் காத்தவர் பாரு சடையரனை வேல் மோரு சூரன் சண்டை முடித்தோ சூரன் சண்டை முடித்தோ எங்கள் சுப்பிரமணிய வேல் முருகா ஜயனே சுப்பிரமணிய மருகா வேல் முருகா மாயனுட திருமருகா வள்ளியுட மணவாளா வள்ளியுட மணவாளா முருக வந்தருள வேணுமையாயே புறவள்ளியுட முருக வந்தருள எடுத்தகாத இசைகள் பாட எடுத்தகாத இசைகள் பாட பேரும் மணருள் படித்தகாத குறைகள் பாட சரஸ்வதி அருள் கொட்டகாதை குறைகள் பாடே குறைகள் பாடே கணபதிய அருள் புரிவாயே கொட்டகாத அப்போ ஆதிசக்தி பார்வதியாயே ஆண்டவனை பகவானே பிள்ளையாக பிறவி செய்த பிள்ளையாக பிறவி செய்து பெரியவர் தர வேண்டு சக்தி அவள் சொன்ன போதே பார்த்தாரே சிவபெருமாள் பிரம்மனை தான் வரவழைத்து மூன்று நல்ல முண்டங்களை முதலாவது முண்டமாதை பெண்ணாக
ஆணாக பிறவி செய்தார் மற்ற 2 முண்டங்களை ஆணாக பிறவி செய்தார் கைகாலே உருப்பிடித்து கண்மொழியும் கொடுத்த போதே சிவபெருமான் உயிர் கொடுத்தார் உயிர் கொடுத்த வேளையில பிறந்திருக்கும் குழந்தைகளும் கூவா நல்ல கூவா என்று கூவா நல்ல கூவா என்று குழந்தை குரலோசை போடுது கூவா நல்ல அடே குழந்தை குரலோசை ஆதி சத்தியான உமா பார்வதி வந்து ஆண்டவா இது 3 முண்டமா இருக்கிறதே கையமில்லை காலுமில்லை காதுமுக்கு செவியமில்லை வாயுமில்லை வயிறுமில்லை வடிவம் ஒன்றும் தெரியல மூக்குமில்ல மொழியுமில்ல ஒரே முண்டமா இருக்க மதளவரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமா குழந்தவரம் கேட்டதற்கு இந்த குளவிக்கல்லை கொடுக்கலாமா சுவாமி பிள்ளைவரம் கேட்டதற்கு இப்படி வேமுண்டத்தை கொடுக்கலாமா இத வைத்து என்னையால கொஞ்சம் முடியுமா தூக்க முடியுமா அள்ளி அணைக்க முடியுமா அதனால இதை குழந்தையாகவே நீங்கள் பிறவி செய்து தர வேண்டும் என்பதாக சொல்லி ஆதிபராசக்தி ஆண்டவன் பகவானிடத்திலே சொல்லவும் உடனே பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் படைக்கும் தொழிலே மையமாக கொண்ட பிரம்மதேவனை வரவழைத்து ஐயா பிரம்மதேவா அதாவது இந்த குழந்தைகளை 3 முண்டங்களையும் 3 பிள்ளையா பிறவி செய்யணும் அன்று கொடுத்த வாக்கு பார்வதிக்கு திருவிளக்கிலே பிறந்து தில்லைவன பேச்சியாக பிறக்க கடவா என்று ஆகையினால பார்வதி அவதாரத்தில் பிறந்த பிள்ளையை பெண்ணாகவும் மற்ற 2 குழந்தைகளை ஆணாகவும் பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லவும் பிரம்மதேவன் அதற்கு தக்கவாறு கைகால் உருப்பிடித்தும் உயிர் எல்லாம் கொடுத்து கைகால் உருப்பிடித்தார் கை குழந்தையாக பிறவி செய்தார் முதலாவது பிறந்த பிள்ளையை பெண் குழந்தையாகவும் மற்ற 2 குழந்தைகளை ஆணாகவும் பிறவி செய்தார் பிறவி செய்த நேரத்தில் சிவபெருமான் கண்வொளி கொடுத்து உயிர் கொடுக்க கூவா கூவா என்று குரலோசை போடுகிறது குரலோசை போடுகிற போது பார்த்தாள் பார்வதி சுவாமி உங்கள் தத்துவத்தினால குழந்தையாக பிறவி செய்துட்டீங்க இந்த குழந்தைக்கு உங்க திருவாக்கினால பேராமம் சுட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார் அன்று சொன்ன வாக்கை இன்று காப்பாற்ற வேண்டும் என்பதாக சொல்லி முதலாவது பிறந்த பெண் குழந்தைக்கும் மற்ற 2 ஆண் குழந்தைக்கும் அங்க என்ன விதமாக வேர் கொடுக்கிறார் தெரியுமா அம்மா திருவிளக்கில் பிறந்ததாலேயே தில்லைவன பேச்சி அம்மா திருவிளக்கில் பிறந்ததாலே மாய பேச்சி மணி பேச்சி மையான பேச்சி என்றோ ஆண்டவன் தான் பேர் கொடுத்தா பச்சை 2 குழந்தை கேத்தா மணி விளக்கில் பிறந்ததாலே மாயாண்டி ஒரு பெயரே ஐயா சுடர் ஒளிவில் பிறந்ததீனா சுவாதி நல்ல சுடலே ஐயா
பிறந்ததேனா அப்பம் உண்டமாக உருண்டதேனா சத்ரபதி முண்ட சுவாமி பிறந்ததேனா பேர் கொடுத்த நேரத்தில சத்தியான பார்வதியா அம்மா நேரத்தில அப்படி பேர் கொடுத்த நேரத்தில சத்தியான பார்வதியா நல்ல குழந்தைகளை வளர்க்க வேணும் என்று சொல்லி நல்ல பிள்ளைகளை எப்படித்தான் வளர்ப்பாளா அரம மகள் லட்சியம்மா மாயாண்டி சுடலாய் சத்ரபதி முண்ட சுவாமி சத்ரபதி முண்ட சுவாமி சாமத்தூர பாண்டியாரோ முண்ட சுவாமி சத்ரபதி சாமத்தூர ஆண்டவனுடைய அருள்னால பிறந்த பிள்ளைகள் சிவபெருமான் பிரம்மதேவன் உயிர் உருப்பிடிக்க சிவபெருமான் உயிர் கொடுக்க சத்தியான பார்வதாதேவி ஆண்டவா நீங்கள் படைத்த பிள்ளைக்கு உங்கள் திருவாக்கினாலே பேர் நாமத்தை சூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லவும் பார்த்தார் ஆண்டவனாகிய கடவுள் திருவிளக்கில் பிறந்ததினால் தில்லைவன பேச்சு என்றும் முதலாவது பிறந்த பிள்ளை பெண்மகள் அல்லவா பெண்ணாக உருப்பிடித்ததினால திருவிளக்கில் பிறந்ததினால் தில்லைவன பேச்சு நீ மாய பேச்சு மணி பேச்சு மையான பேச்சு என்று பெயர் கொடுக்கவும் மற்ற 2 குழந்தைகளை அதிலே ஒரு குழந்தை மணி விளக்கில் சுடர் ஒளிவிலே பிறந்ததினால மாயாண்டி சுடலை சோதி சுடர் ஒளிவு என்ற திருநாமத்தை கொடுத்தார். மற்றொரு குழந்தைய முண்டமா உருண்ட காரணத்தினால நீ சத்ராபதி முண்டன் சாமத்துர பாண்டியன் அப்படி என்ற திருநாமத்தை கொடுக்க பார்த்தாள் என் பார்வதாதேவி பிறந்த குழந்தைகளை பேணி வளர்க்க வேண்டும். அதான் சொல்லி இருக்கிறாங்க, மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, குழந்தைய பெற்றெடுத்தால் போதுமா, அத பேணி வளர்க்க வேண்டாமா? அதுபோல மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, குழந்தைக்கு தாய் பாரமா என்று சொல்லுவல குழந்தைய அந்த பிள்ளைகள் தங்கத்தினால் தொட்டில் செய்து நவரத்தினத்தாலே சங்கிலி மாட்டி மாணிக்கத்தால் உத்தரம் செய்து நவரத்தின தொட்டில்ல பூக்களை போட்டு என் பேச்சியம்மாள் வடுத்திருப்பது எந்த பேச்சு? இந்த சமத்துவபுரத்து பேச்சு. சமத்துவபுரத்து பேச்சு படுத்திருப்பது பிச்சி பூவில. எங்க மகாராஜா எஜமா முதலாளி வேம்படி சுடல படுத்திருப்பது மல்லிகை பூவில. எங்க முண்ட சுவாமி படுத்திருப்பது எந்த முண்ட? சமத்துவபுரத்து சத்திரவாதி சாமத்தூர முண்டை. இந்த முண்ட சுவாமி படுத்திருப்பது முல்லை பூவில. இப்படி படுத்திருக்கும் பிள்ளைகளை இந்த ஆயான பார்வதாதேவி அவ என்ன விதமாக ஓராட்டி சீராட்டி வளர்த்து வாழா தெரியுமா?
பாலு போல நிலவடிக்கை பாலு போல நிலவடிக்கை பரமசிவர் வந்தடிக்கை பரமசிவர் அடிக்கும் என்னகனே பாலகனே பவுந்தடிக்க வந்த கண்ணோ போல நிலவடிக்கை ஈஸ்வரனார் வந்தடிக்க ஈஸ்வரனார் அடிக்கும் வந்தை ஈஸ்வரனார் அடிக்கும் வந்தே எடுத்தடிக்க வந்த கண்ணோ ஈஸ்வரனார் எடுத்தடிக்க வந்த கண்ணோ என்னகனே பாலகனே கட்டிப்பு மாலையேடோ கணக்க நல்ல சிவமாலை பூ மாலையேடோ பெரிய நல்ல சிவமாலை மலையில பசுமேயே மல்ல முடி வசையிட உழுதரங்க வாவசுவே உழுதரங்க வாவசூடே ஒன்னு மகம்பால் குடிக்க உழுதரங்க ஒன்னு மகம்பால் குடிக்க செம்பூகழிகியோ சிவனாரும் பால்கரக்கே பான கழிகியோ பார்வதியால் பால்காச்சே சங்கு விளக்கியோ சரஸ்வதியா பாலா வட்டு பால் நீ குடிச்சு வட்டு பால் நீ குடிச்சு கண்ணுரங்கு என் மகனே பாட்டு பாலு கண்ணுரங்கு வாராட்டி சீராட்டி சீராட்டி வாராட்டி சீராட்டி சீராட்டி உச்ச சங்கு வாழ்வோட்டு வாழ்வோட்டு செல்ல மக்க குழந்தைகளே குழந்தைகளே சிவசக்தி பார்வதியா பார்வதியாயே சிறப்புடன் வளப்பாளா பாலாயே நல்ல வடநாளி வடநாளே வாசல் எல்லாம் பால்கிணரா பால்கிணர பார்க்க வந்த பைங்கிளிய யார் அடிச்சார் அம்மா வந்து அடித்தாரோ அல்லிப்பூவு செண்டாளோ அல்லிப்பூவு செண்டாலே மாமன் வந்து அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டால அடித்தாரை சொல்லியலே அடித்தாரே சொல்லியலே யாரும் மக்க கண்மணியே அடித்தார அரும மக்க மகனே வடக்க வரக்கிணறு வாசல் எல்லாம் பால்கிணறு பால்கிணற பார்க்க வந்த பைங்கிளியை யார் அடித்தா அம்மான் அடித்தாரோ ஒன்னு அல்லிப்பூ செண்டால உங்க மாமா அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டால அடித்தாரை சொல்லி எழு என்று சொல்லி வாராட்டி சீராட்டி உற்ற சங்கு பால் பூட்டி நாளொரு வேணி பொழுதொரு வண்ணமாக ஐயா குழந்தைகளை கண்டாளே குழந்தைகளை கண்டாளே கொண்டவன மறந்தாளே மதளையத்தான் கண்டாளே மதளைய கண்டாளே மன்னவர மறந்தாளே மதளையத்தான் பிள்ளைய கண்டா பூமான மறந்துட்டா மதளைய கண்டா மன்னவன மறந்தா குழந்தைய கண்டா கொண்டவரையும் மறந்துட்டா யாமனா வேலையத்த கள்ளிக்கு என்ன மேல சாக்கு பிள்ளை மேல சாக்கு
வேலையத்த கள்ளிக்கு என்ன மேல சாக்கு புள்ள மேல சாக்கு. அவ புள்ளைய கண்ட உடனே பூமான மறந்தா, பகவானுக்கு பணிவிடைய மறந்தா, பாத பூசைய மறந்தா, அவருக்கு பால் வளம் கொடுக்கதை மறந்தா. எந்த நேரம் பார்த்தாலும் பிள்ளை பிள்ளைன்னு 1க்கு 3 பிள்ளையும் மடியில தூக்கி வச்சு போட்டு ஓராட்டிக்கிட்டு இருக்கா. ஓராட்டி சீராட்டி வளர்க்கும் போது அப்ப பார்த்தார் ஒரு நாள் தினத்தில் ஆண்டவனாகிய கடவுள், எம்மா பார்வதி குழந்தை வேணும் குழந்தை வேணும்ன, குழந்தைய கொடுத்தவன கொண்டவன மறந்துட்ட. மதள மதளைய கண்ட உடனே மன்னவரை மறந்து விட்டாய். புள்ளவரம்னா புள்ளைய கொடுத்த போது பூமானை மறந்துட்ட. நாம கூடி பேசி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. 6 மாச காலம் இருக்கும். அதாவது எனக்கு நீ பணிவிடைகள் செய்து பால் வளங்கள் கொடுத்து நாம 2 பேரும் விளையாடி ரொம்ப நாளாச்சு. ஆமா, சொக்கட்டா மண்டபத்துல சொக்கட்டங்கள் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு நாம குழந்தைய தூங்க வச்சுட்டு வா, நம்ம சொக்கட்டா மண்டபத்தில் சொக்கட்டங்கள் விளையாடணும் அப்படின்னா உடனே பார்த்தால் பார்வதி குழந்தைக்கு வாராட்டி சீராட்டி குழந்தையை தொட்டிலே தூங்க வைத்து விட்டு பகவானுக்கு பணிவிடைகளெல்லாம் செய்து ஆறாரோ ஆறிராரோ நீ யாரோ நானாரோ அன்னைக்கு அவ வாக்குல வந்துருச்சு. ஆறாரோ ஆறிராரோ நீ யாரோ அப்படின்னா வாராட்டி சீராட்டி குழந்தைய தூங்க வைத்துட்டு பகவானும் பார்வதியும் பள்ளி அறையில பால்வளங்கள் கொடுத்து முடித்து சொக்க தாம்பளங்கள் தரித்து சொக்கட்டா மண்டபத்தில் சொக்கட்டங்கள் விளையாடி சோதி பரத்தி கொண்டிருக்கிறார். அப்படி சோதி பரத்தி கொண்டிருக்க எங்க ஐயா எஜமா முதலாளி மகாராஜா என் சமத்துவபுரத்து வேம்படியா மைகோற்று மகாராஜா மனசுல நினைக்கார், நம்ம எதுக்காக பிறந்தோம், நம்ம பிறந்த விவரம் அறியணும் தெரியணும். பூமாதேவியுடைய பாரத்தை குறைக்க நம்ம எடுத்த அவதாரத்துக்கு நம்ம நடத்த காரியத்தை முடிக்க வேணும் என்று எங்க ஐயா மகாராஜா மனதில் நினைக்கும் போது இந்த வேம்படியான் அருளாலே என்ன என்ன நடக்குதானாயே பூலோக சீமையிலே ஆனைக்குட்டி ஐயர் மகாயே அருமமாவா பாப்பாதி தாயா தல மகரானே தலப்பிள்ள சூலியாவாயே கெட்டி கொடுத்த மகாயே அவனோட விடதிலே 8 மத்த சூலியத்தான் சொல்காப்பு சொல்வளையல் சொல்வளையல் வட்டல்லவோ சொல்காப்பு சொல்வளையல் வட்டல்லவோ சொல்காப்பு